بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்து கூறிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் 9 இடங்களில் அல்லாஹ் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறான். அந்த வார்த்தையை பேசக்கூடிய இடங்களில் அத்தனையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 72வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், அன்னல் மசாஜிதில்லாஹி ஃபலா தது மா அல்லாஹி அஹதா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, எனவே அல்லாஹுவை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசல் நீங்க உங்க வீட்டை வேணா சொந்தம் கொண்டாடிக்கீங்க, ஆனா பள்ளிவாசல்னு ஒண்ணு கட்டிட்டீங்கன்னு சொன்ன அது யாருக்குரியது? நீங்க கஷ்டப்பட்டு கட்டினாலும் அதற்கு உரிமையாளன், அதற்கு உரிமைப்படுத்த தகுதியாளன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வை தவிர யாரையுமே அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அதை சொல்லி காட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால தான் அல்லாஹ் அதுக்கு உரிமையாக்கிக்கிட்டான். என்ன உரிமையாக்குகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அத்தியாயம் 114வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், வமன் அலுலமு மிம்மன் த மினல் மஸ்ஜிதில்லாஹி அய்யுதுக்கர ஃபீஹி இஸ்முஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனது பெயரை நினைவு கூறுவதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல் வசனத்துல பள்ளிவாசல் எனக்கு உரியது, என்ன காரணத்திற்காக எனக்கு உரியது அப்படிங்கறத இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். எதுக்காக சொல்லி காட்டுறான்? என்னுடைய பெயரை அங்க சொல்லுவாங்க, என்னுடைய பெயரை அங்க துதிக்கப்படுகிறது, எனக்காக மக்கள் தொழுகிறார்கள், எனக்காக இர்திகாஃப் இருக்கிறார்கள், எனக்காக நோன்பு வைத்து விட்டு எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, புனிதமாக இருக்கிறது. அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது கடை வீதி தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அதை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசலில் தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் மட்டும் இல்ல தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார். இங்க யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அனாச்சாரமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க. யாராவது ஒரு வார்த்தை அப்படி பேசிட்டா கூட இது பள்ளிவாசல் பாய், ஏன் பாய் அப்படி பேசுறீங்க, இது அல்லாஹ்வுடைய ஆலயம் பாய் அப்படின்னு சொல்லி திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
ஆனா கடை வீதியில நீங்க என்ன பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, அங்க உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. இதென்ன உன் ஊடா? எடுத்தோடனே கேட்பாங்க. பள்ளி வாசல்ல அப்படி கேட்க முடியுமா? ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இல்ல அனாச்சாரமா கத்திக்கிட்டு கிடக்குறாரு. அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கறாங்கப்பா, இது பள்ளி வாசல்ப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இது உன் வீட்டு பள்ளி வாசலா, ஏன்பா அப்படி கேட்கறீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? பள்ளி வாசல் என்பது பொதுவானது. இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. இங்க வந்தீங்களா, தொழுவுறீங்களா, உங்களுடைய அமல்களை செய்யறீங்களா, போயிடுங்க என்று தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்ப பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்த ஒரு இடம். இங்க வந்து எந்த ஒரு அனாச்சாரமான காரியத்திற்கும் ஒரு என்ன செய்யாது, ஒரு வழிவகுக்காது. ஒரு நல்லவங்களை திருத்தி கொண்டு வா. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளுப்பற்றையில இரும்பு அதை உருக்கி அதனுடைய துருக்களை எப்படி அகற்றப்படுகிறதோ அது மாதிரி பள்ளிவாசல் நல்லவர்களை மட்டும்தான் இங்க கொண்டு வரும். கெட்டவர்களை கொண்டு வர நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, நல்ல மனுஷனா இருக்கார, ஒரு பள்ளிவாசல்ல வந்து சொல்ல மாட்டேங்கிறார, வருத்தப்படுறோமா இல்லைங்களா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க, யாரிடத்திலும் எதையும் பேச மாட்டாங்க, நிறைய தான தர்மங்களை செய்வாங்க, நல்ல விஷயங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருப்பாங்க. ஆனா பள்ளிவாசல்ல வந்து சொல்ல மாட்டாங்க, பள்ளிவாசல் பக்கமே வர மாட்டாங்க. அப்ப நம்ம நினைப்போம், என்னப்பா இப்படி நல்லவரா இருக்காரு, பள்ளிவாசலுக்கு வரலையே. அப்ப தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் தான் பள்ளிவாசல்ல இருப்பாங்க. இதை நான் சொல்லல, அல்லாவே சொல்றான். எதுல சொல்றான்னா, தௌபாவுல அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னல் மஸ்ஜித் இல்லா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது, இங்க அல்லாஹ்வை தவிர யாரும் அழைக்காது என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அதை தூய்மையை விரும்பக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் என்பதை சூரத்துல தௌபால 9வது அத்தியாயம் 108வது வசனத்துல எல்லாம் பேசி காட்டுகிறான். அப்ப பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்த ஒன்று. அது இறைவனுக்குரிய ஒரு பொருள். அதுல யாருமே சொத்தம் கொண்டாட முடியாது. ஏனென்றால் நல்ல விளங்கிங்க, இந்த உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்டதே பள்ளிவாசல் மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமிக்கு அல்ல அனுப்புறான். அனுப்பி நீங்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த முதலில் கட்டப்பட்ட ஆலயம் தான் மஸ்ஜிதுல் ஹராம். இன்னைக்கு காபத்துல்லா எத்தனை பேர் தரிசனம் பண்றாங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்களா இல்லைங்களா? அதிகமான மக்கள் போய் சேரக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு தான் போறாங்க. இன்னும் சொல்ல போனா, ஆரம்பத்துல எல்லாம் டூருக்கு போறதா இருந்தா எங்க போவாங்க? ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூர் போட்ட காலம் போய் இப்ப என்ன செய்யறதா, 10 நாள் 15 நாள் லீவ் கிடைச்சிச்சுன்னா ஒரு உம்ரா போயிட்டு வந்துருவோமே. இப்படி மாறிட்டாங்க மக்கள். மாறிடுச்சா இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த பள்ளிவாசலை நோக்கி மக்கள் போகுது. காரணம் என்ன? அங்க தூய்மையா இருக்கிறாங்க, நல்ல எண்ணங்கள் வருது. வெளியில நிக்கிறோம், கெட்ட எண்ணம் வரும். பள்ளிவாசலுக்கு வந்தா கெட்ட எண்ணம் வருங்களா? யோசிச்சு பாருங்க. நல்ல எண்ணத்தை தான் ஏற்படுத்தும், நல்ல சிந்தனைகளை உண்டாக்கக்கூடியது. அப்பதான் நபிசாசம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட இடமும் பள்ளிவாசல் தான், இரண்டாவது கட்டப்பட்ட ஒரு கட்டிடமும் பள்ளிவாசல் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்கும்போது மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இவை இரண்டுக்கும் உள்ள இடைவேளை எவ்வளவு என்று கேட்கும் போது 40 ஆண்டுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப 40 ஆண்டுகள் இடைவேளை விட்டு என்ன செஞ்சாங்க, இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் என்ற அந்த செய்தி என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அப்ப பள்ளிவாசல்னால் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு எட்ட முடியாத அளவுக்கு, கற்பனையில நினைக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்குதுங்க. நம்ம என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீடு கட்டோம்ல, ஒரு வீடு கட்டலன்னா பிடிக்கலன்னா இடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா ஒரு பள்ளிவாசல் கட்டுனாங்கன்னா, இன்னைக்கும் பாருங்களேன், சமீபத்துல இப்ப ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா இல்லைங்களா, திருப்புரகுன்ற பிரச்சனை. அதை வச்சுட்டு முஸ்லிம்களுடைய வரலாறு எடுத்து போடுறான். அப்ப எடுத்து போடும்போது சோழ நாட்டு மன்னர் யாரு? இந்தியாவில தமிழ்நாட்டை சார்ந்த சோழ நாட்டு மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதற்கான எவிடன்ஸ் இருக்கு, அத்தாட்சிகள் இருக்கு, பழைய காலத்து இடமாக பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு. எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது? கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் இடிச்சுட்டு ஏதாவது கட்டியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சேதாரம் வந்திருக்குமா? இடிச்சிருப்பாங்களா? இடிக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம ஊடா இருந்தா பிடிக்கலன்னா இடிச்சிட்டு கட்டலாம். ஆனா பள்ளிவாசல் அப்படி கட்ட முடியாது. ஒன்ஸ் கட்டிட்டோம்னா அது அப்படியே தான் காலத்துக்கு நிற்கும். ஆச்சரியமா இருக்குது. சில வீடுகள்லாம் பாருங்க, கட்டி 4 வருஷம் 3 வருஷம் கூட ஆகல,
வீட்டுல விரிசல் ஊந்துருச்சு, வீட்டுல மழை பெய்யுது, மழை பெஞ்சா தண்ணி ஊத்துது சொல்றாங்களா இல்லைங்களா? ஆனா பள்ளி வாசல் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? எங்கேயாவது ஒரு நாள் தண்ணி ஊத்தி பார்த்திருக்கோமா? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதை அவ்வளவு சிறப்பு இருக்குங்க அதுக்கு. நல்லவர்களை நல்லவர்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நல்ல விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜுமாமா என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கோவப்பட்டாரு. என்ன கோவப்பட்டாரு தெரியுங்களா? 3 விஷயத்தை கோரிக்கை வச்சார். ஒன்று, எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு முகம் உங்களுடைய முகம், எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு நகரம் இந்த மதீனா நகரம், எனக்கு பிடிக்காத ஒரு மதம் உங்களுடைய மார்க்கம் அப்படின்னு சொன்னார். ஏன் மதீனாவை சொன்னார் தெரியுங்களா? மதீனாவில் இருந்தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். இந்த இஸ்லாம் பரவுறதுக்கு காரணமாக இருந்தது அந்த மதீனா பள்ளிவாசல் தான். இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு அந்த மதீனா பள்ளிவாசல் தான் காரணம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு பள்ளிவாசல் கட்டி இருக்கோமே, இத்தனை பேர் வந்து தொழுவுறமே, உலகம் முழுவதும் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களே, அதற்கு ஆணித்தரமாக இருந்ததே அந்த மதீனா பள்ளிவாசல் தான். நான் பள்ளிவாசல்ல வந்து தொழுத எனக்கு 27 மடங்கு நன்மைங்க. பள்ளிவாசல்ல நான் வந்து தொழுதுன்னு வச்சுங்களேன், வீட்டுல தொழுவதை விட மற்ற இடங்களில் தொழுவதை விட நான் ஜமாத்தோட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதா கூடுதல் நன்மை இருக்கிறது. எனக்காக ஒரு வானவர் பிரார்த்தனை கேட்கிறார். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும், பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவரு பள்ளிவாசலுக்கு வந்துட்டாரு, வீட்டிலேயே உழு செஞ்சுட்டாரு, பள்ளிவாசலுக்கு வந்துட்டாரு, யார் இடத்திலையும் எந்த அனாச்சாரமான பேச்சுக்கள்லையும் ஈடுபடல, எந்த கெட்ட எண்ணங்கள்லையும் ஈடுபடல, அவருக்கு ஒழு முறியக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்கல. அவர் பள்ளிவாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக? தொழுகைக்காக. எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் வைங்களேன். அந்த 20 நிமிஷம் 10 நிமிஷம் காத்துக்கிட்டு வரைக்கும் அவர் தொழுததாகவே கருதப்படுகிறார். அவருக்கு தொழுத நன்மையே எழுதப்படுகிறது. வீட்டுல இருந்தா எழுதப்படுமா? நான் வீட்டுல உட்கார்ந்துருக்கேன் தொழுதுட்டு, எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா? பள்ளிவாசலுக்கு வந்த நன்மை கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா, யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலை வெறுத்தார்களோ, பள்ளிவாசலில் கொலா கூட வைக்க கூடாது என்று சொன்னார்களோ, அவங்க கூட இன்னைக்கு சொல்றாங்க பள்ளிவாசல் என்பது ஒரு நல்ல தலங்கள் அப்படின்றாங்க. இணையதளத்துல எழுதுறாங்க. சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னால டூருக்கு போயிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள். ஒரு வேனு கவுந்து கீழே விழுந்துருச்சு குளத்துல, பக்கத்துல பள்ளிவாசல். அங்க இருக்கக்கூடிய இமாம், என்னடா ஒரே சப்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நபர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வேனோட அந்த குளத்துல முழுகுறாங்க. உடனே நேரா வராரு, பள்ளிவாசல் என்ன செய்யறாரு, அறிவிப்பு பண்றாரு. என்ன அறிவிப்பு பண்றாரு? இந்த மாதிரி குளத்துல ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுடைய விளைவு அத்தனை பேரையும் பாதுகாக்கிறார்கள். பாதுகாத்த அத்தனை பேரும் யார் தெரியுங்களா? பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள். எங்க வச்சான் பாத்தீங்களா? நீ எதை இடிக்க வேண்டும் என்று சொன்னாயோ, எந்த கொலாயை எடுக்க வேண்டும் என்று சொன்னாயோ, அதுதான் இன்னைக்கு உனக்கு உயிர் பாதுகாத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் அதுல நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நம்ம ஊரை உதாரணமா எடுத்துக்கங்களேன். இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு எத்தனையோ மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. எத்தனை பள்ளிவாசல் அறிவிப்பு பண்ணாங்க. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக காரணமாக இருக்கிறதா இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு நம்ம வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்குல்ல, நீங்க தொழுதா 27 மடங்கு நன்மை, நான் தொழுதான் 27 மடங்கு நன்மை. ஆனா என்னுடைய நன்மை எல்லாம் இன்னொருத்தவருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க தொழுகிற நன்மை, நான் தொழுகிற நன்மை, எல்லாருடைய நன்மை எழுதப்படுது. யாரு? பனு நஜீது கோத்திரத்தை சார்ந்த 2 அனாதை சிறுவர்கள். ஏன் இவங்களை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் மதீனாவில் பள்ளிவாசலை கட்டுவதற்காக உறுதுணையா இருந்தவர்கள் இவர்கள் தான்.
மதீனா பள்ளிவாசல் இருக்குங்களே, இப்ப நான் போய் அங்க தொழுதன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு 1000 மடங்கு நன்மை. நான் இங்க தொழுதனா 2 ரக்காயத்து தொழுதனா 27 மடங்கு நன்மை தான். ஆனா அதே நான் பயணம் செஞ்சு போய் தொழுதனா 2 ரக்காயத்து தொழுதனா 1000 மடங்கு நன்மை. இந்த நன்மையெல்லாம் பெறக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுங்களா? அந்த 2 அனாதை சிறுவர்கள் தான். இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. எனக்கு 1000 மடங்கு நன்மைனா நான் தொழுதவுடைய பாதி அவனுக்கு கிடைக்குமா இல்லைங்களா? அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு உறுதுணையா இருந்தவர்கள் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன உடனே இங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. மதீனாவுக்கு வந்துட்டோம், ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த ஒட்டகம் எங்கே அமர்கிறதோ அங்க கட்டிடுவோம் அப்படின்ட்டாங்க. நேரா போய் பனு நஜீது கோத்திரத்தை சார்ந்த 2 அனாதை சிறுவர்களுடைய அந்த இடத்துல போய் அமருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுது, இந்த பனு நஜீதை கோத்திரத்தை சார்ந்த 2 நல்ல விளக்கிங்க, அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு விவரம் கூட இருக்காது. ஒரு சில பொற்காசுகளை எல்லாருடைய தூதர் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா, இதை பள்ளிவாசல் கட்டுறதுக்காக அந்த குழந்தைகள் அந்த சிறுவர்கள் என்ன செய்வாங்கன்னா இனாமா கொடுத்துருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இது பள்ளிவாசல் மட்டும் கட்டுவதற்கா இருந்தா நான் வாங்கியிருப்பேன், இதில் நான் தங்குவதற்கும் என்னுடைய இல்லங்களை அமைப்பதற்காகவும் நான் வீடுகள் கட்ட வேண்டியது இருக்கிறது, அதனால அதுக்காக இந்த காசை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த பொற்காசை அதற்கு உரிமை படைத்த அவருடைய வாப்பாவுடைய சகோதரர், அண்ணன் தம்பி இருக்காங்களே, தம்பியா அண்ணனோ யாரோ ஒரு, அவரு அந்த பொற்காசுகளை நான் திரும்ப அவர்களிடத்துல கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்வதற்கு. அவ்வளவு சிறு வயசா இருக்கும் போது கூட அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக எனக்கு கொடுத்தாங்க. இப்ப இதுல என்ன நன்மை இருக்கு தெரியுங்களா? பள்ளிவாசல்ல நான் தொழுதுன்னு சொன்ன ஒண்ணு வேணாங்க, நான் இப்ப ஜும்மாவுக்கு வரேன், நான் ஜும்மாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தெரியுங்களா நன்மை? நடந்து வந்தாதான் அந்த நன்மை. வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது என்றால் குளித்து விட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி இருப்பதிலேயே சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வரணும். வாகனத்துல வரக்கூடாது. நடந்து வந்தால் திரும்ப நடந்து போகணும். வந்து 2 ரக்காயத்து தொழுவணும். எப்படி தொழுவணும்? 2 பேர் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அவர்களை பிரித்து விடாமல் உங்களுக்கு விதியாக்கப்பட்ட அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு 2 ரக்காயத்து யார் தொழுவாரோ அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை. அப்படி இல்லைங்களா, 1 வருஷம் இரவு முழுவதும் நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த அமலை செய்வதற்காக நான் முன் வரேன்னு வச்சுங்களேன், இப்ப யாரோ முன் வரும், இதை நான் செய்யறேன் அப்படின்னா எனக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஆனா இந்த அமலை செய்வதற்கு காரணமாக, இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு காரணமாக இருந்தாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கும் அந்த நன்மை போகும். நீ எதுவரையும் எதிர்பார்ப்பீங்க? அவர் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்கள் உங்களுக்கு பாதி எழுதப்படுது. அது மட்டும் கிடையாது, அவருக்கு பின்னால் எத்தனை தலைமுறைகள் வருகிறார்களோ அத்தனை தலைமுறைகளும் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுது. ஒண்ணு நல்லா விளக்கிங்க, மற்ற இடத்துல கூட சில பாவங்கள் நடைபெறும், ஆனால் பள்ளிவாசலில் ஒருபோதும் பாவம் நடைபெறாது. நன்மைகளுக்கு மட்டும்தான் வழிவகுக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க போனா, மதீனாவுல இருந்து மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, வரும்போது கூஃபா என்ற அந்த நகரத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். ஏன்? கொஞ்ச நாள் தங்க போறோம், கட்டிட்டு போவோமே. இன்னைக்கு வரைக்கும் அந்த கூஃபா பள்ளிவாசல்ல தொழுகிறாங்களா இல்லைங்களா? நாம இந்த பள்ளிவாசலை கட்டிட்டு போயிடுவோம், நாம மௌத்தாயிட்டோம்னு சொன்னா நமக்கு பிறகு யாரு வரா, எத்தனை பேர் வரான்லாம் தெரியாது. இதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமே, 400-500 குடும்பம் வராங்க.
இதே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஊர் முழுவதும் மாறிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 7000 சொச்சம் பேர் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுக, ஒரு நாளைக்கு 5 வக்து மட்டுமல்ல, அவர் வாழ்நாளில் செய்யக்கூடிய அமல்கள் அத்தனையும் உங்களுக்கும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் பயானுக்கு வராரு, ஒரு நல்ல செய்தியை கேட்கிறாரு, அந்த செய்தியை தன்னுடைய வாழ்நாளில் அமல்படுத்துறார். அந்த அமல்படுத்துற காரணத்தினால் ஒண்ணு வேணாங்க, ஒருத்தர் வராரு பள்ளிவாசலுக்கு, வரும்போது 30 நாள் நோன்பு வைக்கணும், ரமலான் மாசத்துல அல்ல கடமையாக்கி இருக்கிறான், அது வரைக்கும் அவருக்கு தெரியல. பள்ளிவாசலுக்கு வந்துட்டாரு, இந்த செய்தி அவர் கேட்டுட்டாரு. இப்ப அவர் நோன்பு வச்சாருன்னா அந்த நோன்பு வைப்பதற்கு காரணமாக இருந்ததற்காக இந்த பள்ளிவாசலை யார் கட்டினார்களோ அவர்களுடைய நன்மை அவருக்கு எழுதப்படுமா இல்லையா? அவர் பசித்திருந்து தாகித்திருந்து இருக்கக்கூடிய அந்த நன்மையை சர்வ சாதாரணம் உங்களுக்கு எழுதிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் போருக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்ப சொல்றாங்க ஒரு வார்த்தைய, நீங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்றீங்க, இந்த பள்ளத்தாக்கில் ஏறி இறங்கி ஒவ்வொரு நன்மைகளையும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். பாலைவனத்துல எவ்வளவு சூடு, எவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக வரீங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த நன்மையை மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, கால சூழ்நிலை அவர்களை தடுத்து விட்டது, அதனால் அவர்களால் வர முடியவில்லை. அந்த நன்மையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததனால் பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தி என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அப்ப நாம் என் வாழ்நாளில் நமக்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்ப நாம் அதற்கான நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான ஒரு தர்மத்தை நீங்கள் செய்துவிட்டு போங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது உங்க வாழ்நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். இது போன்ற எத்தனையோ ஆலயங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்கிறார்கள், கட்டி கொண்டு இருக்கிறார்கள், கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப நாம் அதுல பங்களிப்பாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மளால் முடிந்த அளவுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன தெரியுங்களா, நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய பேரிச்சம்பழத்தை துண்டை கூட தர்மம் செய்வதற்கு வெட்கப்படாதீங்கிறாங்க. நீங்க நினைப்பீங்க, ஆனால் அது அல்லாஹ் அப்படி எடுத்துக்க மாட்டான், தன்னுடைய வலது கரத்தால் வாங்குவான். ஒரு குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பீர்களோ அது போன்று வளர்த்து நாளை மறுமை நாளில் அதனுடைய நன்மையுடைய எடையை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் தருவான். அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலினால் அதிகமான நன்மைகள், அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஒரு மனுஷனை மாத்துறது, ஒருத்தன் 5 வேளை தொழுகையாளியா மாத்துறது, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக மாற்றுவது. மூமீன்கள்னு அல்லாஹ் சொல்றான். மூமீன்கள் விரும்புவார், மூமீன்கள் தான் அந்த பள்ளிவாசலை விரும்புவார். மூமீன்களை யார் விரும்புறா? அல்லாஹ் விரும்புறாங்கிறான். நான் விரும்புற மூமீன்களை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதிகமான நன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இது அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற நன்மைகளை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 2 நாளைக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படியா அப்படின்னு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு பெற்ற பிள்ளை வீட்டுல இல்லை, பெத்தெடுத்த பிள்ளை வீட்டுல கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோபோட்டை தயார் பண்ணி அவர்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் என்ன செய்யறாங்க, சமீபத்துல வெளியிடுறாங்க. ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. பெத்த பிள்ளை இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்காணிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டேங்கிறாங்க.
என்ற அந்த செய்தி எல்லாம் என்ன செய்கிறது, வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது அங்கங்க நடக்கிறது, ஜப்பான்ல தான் நடக்குதுன்னு பார்த்தா நம்ம நாட்டிலேயும் என்ன செய்கிறது, நடக்கத்தான் செய்கிறது. அப்ப நாம் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளை ஆர்வமுள்ள, மார்க்கம் தெரிந்த, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகளும் இது மாதிரி போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னவாகும் என்பது தெரியல. கடைசி காலகட்டத்துல ஒரு புள்ள வந்து ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லைன்னு வச்சுங்களேன், அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை யாருக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளெல்லாம். நம்மளுடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளர வேண்டும். அப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பள்ளிவாசல்ல அதுக்கான முயற்சிகளை நாம் என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, உடல் உழைப்பை போட்டு பொருளாதாரத்தை போட்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், பள்ளிவாசலுடைய மேல்தளத்தை பெண்கள் மதரசாவுக்காகவும் தொழுகைக்குரிய இடமாகவும் கட்டுவதற்காக அதிகமான வசூல்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேட்கும் போதே நிறைய பேருடைய உள்ளங்கள் என்ன இருக்குதுன்னா, அடிக்கடி பொருளாதாரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா பாய், இன்னும் கட்டி முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. நமக்கு என்ன தெரியுது, நான் சொல்லுவாங்கல்ல, யானை போறது தெரியாது, எலி போறது தான் தெரியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம நீங்க கொடுக்குற அந்த காசை வச்சுதான் எவ்வளவு குறைவாக கட்ட முடியுமோ, அதை நிறைவாக செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை மேல்தளம் கட்டுவதற்காக, ஏன்னா மதரசா மாணவிகளுக்காக வெளியில செட்டு போட்டு ஒரு இடம் வச்சிருக்கிறோம். அதுல எவ்வளவு நாள் தான் அந்த குழந்தைகளும் இருப்பார்கள், நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்கள் தான் அங்க படிக்கிறாங்க. ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. சில நேரங்கள்லாம் அந்த வெயில் காலம்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா உள்ள உட்காரவே முடியல. ரொம்ப ஹீட்டு இறங்குது. இப்பயே நம்ம உட்கார்றதுக்கு 4 ஏசி, 5 ஏசி போட்டிருக்கோம். 10ல யாராவது ஸ்பான்சர் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். நாம வெள்ளிக்கிழமை ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டு நம்மளால போக முடியல. ஆனால் அந்த சின்ன சிறு பிள்ளைகள், மாணவிகள் அந்த ஷெட்டில் தான் உட்காந்து படிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு தெரிந்த நம்மளோட சொந்தக்காரர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நாம தான் சொல்லணும். நீங்க சொன்னாதான் கொடுப்பாங்க. நாம வெறுமனையா நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நம்ம சொல்ல முடியும். எங்களுக்கு தெரிஞ்சது 4 பேர், உங்களுக்கு தெரிஞ்சது 40 பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க சொன்னாதான் அவங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல், ஏன்னா அந்த அந்த இடத்த கட்டிட்டு ஓதக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கும் வந்து சேரும். நீங்க யார் யாருக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களோ அத்தனை பேர் வந்து நன்மை, அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாங்கல்ல, அதுல பாதி உங்களுக்கு வரும். இங்க ஒரு 50 100 பிள்ளைங்க படிக்குதுன்னா 100 பிள்ளைங்க படிக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு எழுதப்படும். ஒரு குழந்தை ஒரு அலிஃப்னு ஓதுனா 10 நன்மை. ஒரு நாளைக்கு ஒரு அலிஃபா ஓத போது ஒரு குழந்தை குறைஞ்சது ஒரு 50 ஒரு 1/2 பக்கம் ஓதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்திற்கு ஒரு 100 எழுத்துக்கள் வச்சுக்கோங்களேன். 100 எழுத்து 100 × 10 போடுங்க, 1000 வந்துருச்சுங்களா? ஒரு குழந்தைக்கு 1000 நன்மைனா 60 குழந்தைங்க அதையும் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இவங்க டெய்லி ஓதுறாங்களே, அந்த நன்மை நமக்கு வராதா? யார் யாருக்கெல்லாம் நம்ம சொல்லி விடுறோமோ அந்த நன்மை நமக்கு வருமா இல்லைங்களா? அப்ப முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, நாமளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அதுக்கு செலவு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களிடத்திலையும் அதை சொல்லி விடுங்க. அப்படி சொல்லி அதற்கான நன்மையை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.